திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் பேச்சுவார்த்தை குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக நாளை எங்களை அழைத்திருக்கிறார்கள். நாளை அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். குறிப்பா இந்த டைம் கூட்டணிக்கு நிறைய கட்சிகள் வரனால ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதியை குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி திமுக தலைமை சொல்லியிருக்கிறதா ஒரு அறிவிப்பு அவங்க எங்கேயும் சொன்ன மாதிரி தெரியலையே. அவங்க எங்க நேரடியாக சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. பத்திரிகைகளில் அது போல செய்திகள் அது மாதிரி ரூமர்ஸ் வர்றதான ஒழிய அவங்க யாரும் எங்கேயும் சொன்ன மாதிரி தெரியல. நாளைக்கு அங்கே தான் போய் கேட்கணும். நாளைக்கு முடிப்போம். எங்கள் டீம் குழு போட்டிருக்கோம் ஆல்ரெடி. இன்னைக்கு நைட் நாங்கள் மீட் பண்ண இருக்கிறோம். மீட் பண்ணி முடிவு பண்ணிட்டு நாளைக்கு என்னங்கிறத பேசுவோம். தமிழகத்தில் பெரும்பாலும் இப்போ கட்சிகள் இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் கூட்டணி ஆட்சி இது உங்களுடைய பார்வையில்? இல்லை, என்னுடைய பார்வையில் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்ங்கிறது கண்டிப்பாக முக்கியம். ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் அது கண்டிப்பாக ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும். ஆனால் அந்தந்த சூழ்நிலைகளில் அது நடக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படின்னா சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்டாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளர்ச்சி தான் முக்கியமே ஒழிய மற்றபடி மற்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது.